அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தெரபிஸ்ட் டாக்ஸ். நான் வசந்தராமன். லாஸ்ட் வீடியோவில் நான் 3 to 6 months குறித்து பேசியிருப்பேன். இந்த வீடியோ 6 to 12 months குறித்து பேசலான்ற மாதிரி. எனக்கு சப்போர்ட் பண்ணுற அத்தனை பேருக்குமே என்னோட நன்றிகள். கீப் ஆன் சப்போர்ட்டிங் மீ. சரி வாங்க, அந்த 6 to 12 months எப்படி நடக்கும்ன்றதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அது 4 விதமாக பிரிக்கலாம். அது முக்கியமான ஒரு விஷயங்கள் ஒன்றையும் நான் குறித்து நான் பேசுகிறேன். அது 4 விதமாக பிரிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் கிராஸ் மோட்டர், செகண்ட் ஒன் இஸ் ஃபைன் மோட்டர், தேர்ட் ஒன் சோஷியல், ஃபோர்த் ஒன் கம்யூனிகேஷன் அண்ட் லாங்குவேஜ் ஸ்கில்ஸ். இதில் அந்த குழந்தைங்க 6 மாதத்துலேருந்து 12 மாதம் வரைக்கும் எப்படி இருப்பாங்கன்றத ஒரு விஷயமா ஒரு எலாபரேஷனாக உங்ககிட்ட நான் சொல்கிறேன். பேரண்ட்ஸ் பி அவேர் ஆஃப் இட் அண்ட் லிசன் டு மீ. சரிங்களா? கூர்ந்து கவனிங்க. ஸோ யூ வில் பி கெட்டிங் சம் ஐடியாஸ் ரிகார்டிங் இட். சரி வாங்க டாபிக் உள்ளார போகலாம். கிராஸ் மோட்டர் பற்றி பேசும்பொழுது நான் சொல்லியிருப்பேன் உங்ககிட்ட, பெரிய பெரிய தசைகள் ப்ராக்சிமல் ஜாயின்ஸு ஒர்க் பண்ணுறது தான் கிராஸ் மோட்டர். பெரிய பெரிய மூமெண்ட் நடக்கிறது தான். அதில் என்னென்ன நடக்கும்ன்றது பார்த்தோன்னா, க்ரீப்பிங்கு, க்ராலிங்கு, ஸ்டாண்டிங் வித் சப்போர்ட்டு, வாக்கிங் வித் சப்போர்ட், வாக்கிங். இது எல்லாம் இந்தந்த மாதங்களில் நடக்கும்ன்ற மாதிரி இருக்கும்னு வச்சுங்களேன். சரியா? இந்த ஒரு விஷயங்கள் நடக்கும் பொழுது இப்போ வந்து க்ரீப்பிங்ன்ற மாதிரி பார்த்தோன்னு வச்சுங்களேன், குழந்தை என்ன பண்ணுன்றதை பார்த்தோன்னா, தன் கைகள் தன் கால்கள் ரெண்டுமே வச்சு வயிறு வச்சு நகர்ந்து போகிறதுக்கு பார்க்கும். சரிங்களா? பேரண்ட்ஸ் நீங்கள் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஏன் என்னன்னு பார்த்தோன்னா, அவங்க இனிமேட்டு தான் அவங்களோட ஆக்டிவிட்டீஸ்க்கு ஜம்ப் ஆன் பண்ண போகும்பொழுது, அவங்களோட ஆக்டிவிட்டீஸ்க்கு போகும்பொழுது நீங்களும் அவங்க கூட ஓடுற மாதிரி இருக்கணும். அதனால யூ கீப் ஆன் ட்ராக்கிங் தெம். தட் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். சரிங்களா? க்ரீப்பிங் என்ற ஒரு விஷயத்தை பேசும்பொழுது அப்பர் எக்ஸ்ட்ரிமிட்டி, கைகள், கால்கள், இன்க்ளூடிங் ஆஃப் அவங்களோட டம்மி, இது எல்லாமே மூவ் பண்ண பார்ப்பாங்க. ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது என்ற மாதிரி இருக்கும்பொழுது அந்த ஆப்ஜெக்டை எடுக்கிறதுக்கு அவங்க ட்ரை பண்ண பார்ப்பாங்க. அதேமாரி சவுண்ட் மேக்கிங் டாய்ஸ் வாங்கி கொடுக்க பாருங்க அவங்களுக்கு. சவுண்ட் மேக்கிங் டாய்ஸ்னா ஒரு டாய் வந்து கிளுகிழுப்பு அதெல்லாம் கொடுக்கும் பொழுது என்ன பண்ணுன்றது பார்த்தோன்னா, அந்த ஹேண்ட் டு ஹேண்ட் கோஆர்டினேஷன் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கும். ஃபர்ஸ்ட் எந்த கை அவங்களுக்கு டாமினேட்டிங் ஹேண்டோ அந்த கைக்கு போவாங்க. செகண்ட் ரெண்டாவது கை கொண்டு வருவாங்க. ஐ அண்ட் ஹேண்ட் கோஆர்டினேஷனும் இந்த ஒரு மாசத்துல இம்ப்ளிமெண்ட் பண்ண செய்யும். சரிங்களா? கிராலிங்கு, முட்டி போட்டு தவழுது, இந்த ஒரு விஷயங்களும் நடக்க செய்யும். சரிங்களா? கொஞ்சம் கொஞ்சமா தவழ்ந்துட்டு உட்காருவாங்க. உட்காந்துலேருந்து சப்போர்ட்டோட நிற்க செய்வாங்க. சரிங்களா? சேரை பிடிச்சி நிற்பாங்க, இல்லைன்னா செவுத்து சாஞ்சிட்டு போய் நிற்பாங்க என்ற மாதிரிலாம் இருக்கும். அப்புறமேட்டு வாக்கிங் வித் சப்போர்ட், இந்த 3 சக்கர வண்டியெல்லாம் இருக்கும் இல்லைங்களா, அந்த 3 சக்கர வண்டியை தள்ளிக்கிட்டே நடக்க செய்வாங்க. இது எப்படின்றத பார்த்தோன்னு வச்சுங்களேன், சிம்பிளாக உங்களுக்கு பார்க்கணுன்ற மாதிரி சொன்னா, உங்களோட குழந்தை ஃபர்ஸ்ட் பர்த்டேக்கு நடக்க செய்யணும். கொஞ்சம் விழுந்து விழுந்து நடப்பாங்க, நடக்க செய்யணும். இது சிம்பிளா புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். சரிங்களா? இப்போ நான் பேசுனது அத்தனையுமே கிராஸ் மோட்டர் ஆக்டிவிட்டியை பத்தி பேசினேன். இந்த 6 to 12 monthsல என்ன நடக்கும்ன்றது பார்த்தோன்னா, வெயிட் கெயின் வந்து கெயின் ஆகாத வெயிட்டு கொஞ்சம் குறைய செய்யும். ஃபுட்டு அவங்களோட ஆப்பிடைட்டும் கொஞ்சம் குறைய செய்யும். சரிங்களா? இதை நினைச்சு நீங்க வருத்தப்பட தேவையில்ல. ஸ்லீப்பு முன்னாடி எவ்வளோ அம்மா கிட்ட பால் குடிச்சுன்னுட்டு தூக்கம் அதிகமா இருக்கும். ஆனா இப்ப தூக்கங்கள்லாம் கம்மியாயிட்டு வரும். அந்த நார்மல் டியூரேஷன் ஆஃப் ஸ்லீப் என்னன்றது பார்த்தோன்னா, ஃப்ரம் 8 to 9 hours என்ற மாதிரி இருக்கும். டீத் வளர செய்யும், பல் வளர செய்யும். கொஞ்ச நாளுக்கு முன்னாடி என்கிட்ட வந்து பிஜோ ஒரு கொஸ்டின் கேட்டாப்புல, நான் ஒர்க் பண்ணும் பொழுது, ஆனா என் குழந்தை வந்து சாப்பிட மாட்டேங்குது, நான் பல்லு வளர்றதுனால சாப்பிடாம இருக்குமான்ற மாதிரி கேட்டேன். டீத் வளரும் பொழுது சில சில சயின்ஸ் கொஞ்சம் தெரிய வரும். அதனால நீங்கள் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீங்கள் அதெல்லாம் போட்டு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிக்கணுன்ற மாதிரிலாம், இந்த மாசத்துல, இந்த குறிப்பிட்ட மாசத்துல கீழ் பல்கள் வளரும்ன்ற மாதிரி இருக்கும், கீழ் 2 பல்கள் வளரும்ன்ற மாதிரி இருக்கும். அதெல்லாம் வந்து நார்மல் தான், ஒரு குழந்தைக்கு அதெல்லாம் ஒரு நார்மல் தான். சரிங்களா? அதுதான் இந்த ஒரு விஷயங்கள் நம்ம பார்க்கும் பொழுது, ஃபர்ஸ்ட் ஸ்லீப் கம்மியாகும், செகண்ட் பல்கள் கொஞ்சம் வளர செய்யும், தேர்ட் வந்து வெயிட் கெயின் ஆகாது, வெயிட் வந்து கொஞ்சம் குறைய செய்யும். தீஸ் ஆல் நார்மல். நீங்கள் எதுவுமே போட்டு குழப்பிக்கே தேவையில்ல. சரிங்களா? இது வந்து நார்மல் ஜென்ரலாக நான் 6 to 12 monthsல நான் கவர் பண்ணுற ஒரு விஷயம். இப்போ ஃபைன் மோட்டர். முதல்ல கிராஸ் மோட்டர் பற்றி நம்ம பேசிட்டு இருந்தோம். கிராஸ் மோட்டர்னா அந்த பெரிய பெரிய ஜாயின்ஸு மூவ் ஆகிறது தான் கிராஸ் மோட்டர். சரிங்களா? ஃபைன் மோட்டர்னா நம்ம கை விரலுக்குள்ளார நடக்கிறது தான் ஃபைன் மோட்டர் மூமெண்ட்ஸு. சரிங்களா? இந்த டைமில் இந்த 6 to 12 monthsல என்ன பண்ணுன்றது பார்த்தோன்னா, கிராஸ்ப் அண்ட் ரிலீஸ் நடக்கும்.
சரிங்களா? ஒரு பால் கையில குடுக்குறோம். இல்ல ஏதாவது ஒரு பொருள் நம்ம கையில குடுக்குறோம் குழந்தைக்குன்ற மாரி என்னன்னா, அந்த குழந்தை அத வாங்கும், புடிக்கும், கிராஸ்ப் பண்ணும். தென் அத ரிலீஸ் பண்ணும். இது ஒரு முக்கியமான சைன். இந்த ஒரு விஷயங்கள்லாம் கம்மியாகுது, குறைபாடுகள் இருக்குதுன்ற மாரி என்னன்னா, அதான் ரெட் ஃபிளாக் சைன் பத்தி நான் பேசியிருப்பேன் லாஸ்ட் வீடியோஸ்ல. அந்த வீடியோல நீங்க அத குறிச்சு நீங்க பாக்க பாருங்க. சரிங்களா? கிராஸ்ப் ஒரு பொருள ஒளிய வச்சுட்டு அத கண்டுபிடிக்க வைக்கிறது. பில்லோக்கு அடியில ஒளிய வைக்கிறது. அது இல்லாம ஷீட்டுக்கு அடியில ஒளிய வச்சுட்டேன்னா, அதெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு வச்சுங்களேன். இந்த கண்ண மூடி கண்ண திறக்கிறது. அதெல்லாம் அவங்க எதிர்த்தாப்புல இது எல்லாமே என்ன நடக்கணும்ன்றது பார்த்தோன்னா, மிட்லைன் ஆக்டிவிட்டினா என்னன்னா, நேருக்கு நேர் ஆக்டிவிட்டில பண்ண செய்யணும். சரிங்களா? இந்த ஒரு விஷயங்கள்லாம் அந்த குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்க இதெல்லாம் கொஞ்சம் டைம் எடுத்து ஸ்பெண்ட் பண்ணுங்க. குழந்தைக்காக மெனக்கெடுங்க. டைம் எடுத்து ஸ்பெண்ட் பண்ணுங்க. அந்த குழந்தை வந்து ஐசோலேட்டடா இருக்கக்கூடாதுன்ற ஒரு விஷயத்துக்காக எந்த நேரமும் அந்த குழந்தைய என்கேஜ்டா வச்சுங்க. டாய்ஸ் குடுக்குறீங்க. குடுத்துட்டு நீங்க உங்களோட வொர்க் பார்க்காதீங்க. டாய்ஸ் கூட நீங்களும் மிங்கிள் ஆகுங்க. நீங்களும் குழந்தைங்களுக்கு என்கரேஜ் பண்ணினே இருந்தான்னா, டெவலப்மெண்ட் ஈஸியாவும், வெல்லாவும் நடக்கிறதுக்கு நெறைய வாய்ப்புகள் இருக்கலாம். இந்த ஃபைன் மோட்டார் மூவ்மெண்ட் பத்தி பேசிட்டு இருக்கிறேன் இல்லைங்களா? இந்த ஃபைன் மோட்டார் மூவ்மெண்ட்ல காஸ்டிங்ன்ற ஒரு விஷயம் நடக்கும். அதாவது என்னன்னா, குழந்தைங்க வந்து ஒரு ஆப்ஜெக்ட் நம்ம அவங்க கிட்ட குடுத்தோம்னா, அத தூக்கி போடுறது. அதுல அவங்க சந்தோஷமா இருக்கிறது. சரிங்களா? இந்த ஒரு விஷயங்கள்ல நீங்க கொஞ்சம் கூர்ந்து கவனிக்க வேண்டியதா இருக்கும். என்னடா நம்ம ஆசையா குடுக்குற ஒரு பொருள, அந்த பொருள அவங்க வந்து விளையாடாம தூக்கி போடுறாங்கன்ற மாரிலாம் இருக்கும். அது அவங்களுக்குரிய ஒரு என்ஜாய்மெண்ட். அது இட்ஸ் கால்ட் அஸ் காஸ்டிங். அத பத்தி நீங்க வருத்தப்பட தேவையில்ல. இட்ஸ் காமன் ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி சைல்டு. சரிங்களா? இந்த ஒரு விஷயங்கள்ன்றது இருக்கும்போது, அதான் சொன்னேன்ல உங்ககிட்ட ஃபைன் மோட்டார் பத்தி பேசும்பொழுது, கிராஸ்ப் அண்ட் தென் ரிலீஸ், காஸ்டிங் என்ற ஒரு விஷயங்கள்லாம் இருக்கும். அடுத்தது என்னன்றது பார்க்கலாம்ன்றது பார்த்தோன்னா, சோஷியல். சோஷியலா அந்த குழந்தைகள் இந்த 6 to 12 மந்த்ஸ்ல எப்படி இருக்கிறாங்கன்றத நம்ம பார்க்க செய்யலாம். 6 to 12 மந்த்ஸ்ல சோஷியலா என்னன்றது பார்த்தோன்னா, நீங்க என்ன பண்றீங்களோ, பேரண்ட்ஸ் என்ன பண்றீங்களோ, அத அப்படியே இமிட்டேட் பண்ணுவாங்க. சரிங்களா? நீங்க நீங்க செய்கை மூலியமா சரி, சொல் மூலியமா சரி, அதே மாரி பண்ணும்பொழுது, அந்த குழந்தையும் கூட இருக்கும் பொழுது அதை இமிட்டேட் பண்ண செய்யும். சரிங்களா? செகண்ட் திங் வந்து என்னன்னு பார்த்தோன்னா, அட்டென்ஷன் சீக்கிங். தன் குழந்தைய வந்து அவங்க பக்கம், பேரண்ட்ஸ் பக்கம் கொண்டு வரதுக்கு நெறைய விஷயங்கள் அவங்க பண்ணுவாங்க. அது வந்து என்ன பண்றதுன்னா, ஒரு அட்டென்ஷன சீக் பண்ற ஒரு விஷயமா இருக்கும்ன்றது மாரி இருக்கும். சரிங்களா? ஏதோ ஒரு விஷயத்த வந்து ஒரு பொருள அடிக்கடி தூக்கி போடுறாங்கன்ற மாரி இருந்ததுன்னா, அது வந்து என்ன பண்ணுன்றத பார்த்தோன்னா, பேரண்ட்ஸ் அத புரிஞ்சுக்க செய்யணும். ஓகே, எதனால நம்ம குழந்தை நம்ம அந்த பொருள தூக்கி போடுதுன்ற மாரி. இது வந்து என்ன பண்றது பார்த்தோன்னா, அவங்க பக்கம் அந்த அட்டென்ஷன திருப்புறதுக்கு அவங்க அது மாரிலாம் செய்யறதுக்கு நெறைய வாய்ப்புகள் இருக்கும். இதெல்லாம் நடக்கும்னு வச்சுக்கங்களேன். அதுதான் உங்ககிட்ட முன்னாடி பேசினவனே ஒரு பில்லோ அடியில டாய்ஸ ஒளிய வைக்கிறது. குழந்தைங்க கிட்ட அதிகமா டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. அவங்க கிட்ட ஒரு குடு ஒரு 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 டாய குடுத்துட்டோம், நம்ம கடமை முடிஞ்சிடுச்சுன்ற மாரி இல்லாம, அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா, அந்த பாண்டிங் நல்லா இன்னும் கொஞ்சம் டெவலப்மென்ட்க்கு நெறைய வாய்ப்புகள் குடுக்கறதுக்கு நெறைய வாய்ப்புகள் இருக்க செய்ற மாரி இருக்கும். சரிங்களா? கம்யூனிகேஷன். கம்யூனிகேஷன்ன்றது பார்த்தோன்னா, எப்படி ஒரு குழந்தை கம்யூனிகேட் பண்ணுது? ஒரு விஷயத்த எப்படி ஒரு குழந்தை கம்யூனிகேட் பண்ணுது? சில குழந்தைகள் மின்னாடி இந்த 6 to 12 மந்த்ஸ்ல என்ன நடக்கும்ன்றது பார்த்தோன்னா, கை செய்கை மூலியமா கம்யூனிகேட் பண்ண பார்ப்பாங்க. அத்தா, தன்னா, தன்னா, அண்ணா அப்படின்ற மாரி கம்யூனிகேட் பண்ணுவாங்க. ஒரு விஷயத்த சொல்வாங்க. அந்த விஷயங்கள் அவங்களோட மொழியில பேச ஆரம்பிப்பாங்க. திஸ் இஸ் வே ஆஃப் கம்யூனிகேஷன். ஆனா என்னன்னு பார்த்தோன்னா, 2 விதமான ஆங்ஸைட்டி இன்னமும் அவங்க அவங்க அவங்களோட அந்த 6 to 12 மந்த்ஸ்ல அது ப்ரொலாங்ட் ஆயினே இருக்கும். 6 to 12 மந்த்ஸ்ல ப்ரொலாங் ஆயினே இருக்கும். அது என்னன்னு பார்த்தோன்னா, ஒண்ணு ஸ்ட்ரேஞ்ச் ஆங்ஸைட்டி. ஒரு புதுசா ஒருத்தவங்கள பார்க்குறாங்கன்ற மாரி இருந்ததுன்னா, அந்த டைம்ல ஒரு ஆங்ஸைட்டி டெவலப் ஆகும். தட் இஸ் கால்ட் அஸ் ஸ்ட்ரேஞ்ச் ஆங்ஸைட்டி. அப்புறம் இன்னொன்னு பார்த்தோம்னு வச்சுக்கங்களேன், சர்ப்ரைஸ் ஆங்ஸைட்டி. ஏதோ ஒரு விஷயங்கள் நடக்குதுன்ற மாரி இருந்தாலும், டக்குன்னு அந்த ஒரு விஷயங்கள் சர்ப்ரைஸா நடக்கிறது. ஹோல்டிங் ஹேண்ட் ஏதோ ஒரு விஷயத்த நம்ம ஹோல்ட் பண்றோம்ன்ற மாரி இருந்ததுன்னா, டக்குன்னு வந்து அவங்கள பிடிக்கிறோன்ற மாரி இருந்தான்னா, இந்த ஒரு விஷயங்கள்லாம் ஆங்ஸைட்டி லெவல்ல கொஞ்சம் வர செய்யும்ன்ற மாரி இருக்கும். சரிங்களா? லாங்குவேஜ் அண்ட் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ். எப்படி அந்த குழந்தை பேசுது? எப்படி அதை எக்ஸ்பிரஸ் பண்றது? இந்த ஒரு விஷயங்கள்லாம் அந்த 6 to 12 மந்த்ஸ். அதான் நான் வந்து ரொம்ப எலாபரேட்டடா போல. சரியா? முக்கியத்துவம் வாய்ந்தத ஒரு விஷயங்கள் ஒண்டையும் உங்ககிட்ட நான் ஷேர் பண்றேன்ற மாரி இருக்கு. வெர்பல் எக்ஸ்பிரஷன்ஸ். 1 வார்த்தைகள், 2 வார்த்தைகள்ன்ற மாரி. 1 வயசு ஆயிடுச்சுன்னா 1 வார்த்தை, இல்லன்னா 2 வார்த்தைகள் வரும் சில சில குழந்தைங்களுக்கு. அதே மாரி ஒரு விஷயங்கள்ன்ற மாரி இருந்ததுன்னா, மைல்ஸ்டோன் டெவலப்மென்ட்ல அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும். சரிங்களா? அதுதான். இந்த ஒரு விஷயங்கள் குறிச்சு நம்ம பேசலாம். 6 to 12 மந்த்ஸ்ன்ற மாரி. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். கீப் ஆன் சப்போர்ட்டிங் மீ. அண்ட் சில பேரண்ட்ஸ்லாம் எனக்கு எனக்கு மெசேஜ் பண்றீங்க, டெக்ஸ்ட் பண்றீங்க. தட் இஸ் டோட்டலி குட். அண்ட் தென் ஐ அம் சோ ஹாப்பி தட் யூ ஆர்
கீப் ஆன் ஆஸ்கிங் அபவுட் கொஸ்டின்ஸ் அபவுட் யர் சைல்டு. உங்கள் குழந்தைகளை பற்றி கொஸ்டின்ஸ் கேட்குறீங்கன்றது ரொம்ப ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயங்கள். கீப் ஆன் என்கரேஜிங் மீ, கீப் ஆன் சப்போர்ட்டிங் மீ. நாங்கள் அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நாங்கள் போஸ்ட் பண்ணுறோம். சரிங்களா? நன்றி, வணக்கம்.